ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் இல்லம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி. வெறும் 4 ஐட்டம் நான் வச்சு எப்படி சூப்பராக ஒரு தேங்காய் பர்ஃபி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை தோல் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அடிச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அடிச்சிருக்கேன். எனக்கு இந்த தேங்காய் துருவல் ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போது ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும். அந்த தேங்காவோட ஈரப்பதம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜ் போதும். இப்போது இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு அரை கப்பு போதும். 1.5 கப்பு தேங்காய் துருவலுக்கு அரை கப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெள்ளம்லாம் நல்லா அந்த ஹீட்டிலே நல்லா உருகி இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இது கொஞ்சம் இலகுன மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கோவா செய்யணும். அதை இதில் ஆட் பண்ணணும். இப்போது அந்த கோவா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போது இன்ஸ்டன்ட் கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த தேங்காய் பர்ஃபியில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் இது கரெக்டான பதம். நான் ஏற்கனவே ஒரு பாக்ஸில் நான் நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ அதில் அந்த தேங்காய் பர்ஃபியை சேர்த்துட்டு லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுடலாம். சூப்பராக செட் ஆகிடும். ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சுகர் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்டிலே குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த அளவில் செஞ்சது ஒரு 2-3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.